மலேசியாவில் 2024ஆம் ஆண்டில் வெறும் 4,14,918 குழந்தை பிறப்புகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. இது 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இல்லாத அளவிற்கு மிக குறைந்த எண்ணிக்கையாகும். மேலும் இது முந்தைய ஆண்டை விட 9% குறைந்துள்ளது என்பதை குறிக்கிறது என்று மலேசிய புள்ளியியல் இலாகா DOSM தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த காலகட்டத்தில் அனைத்து மாநிலங்களிலும் பிறப்பு விகிதங்கள் தொடர்ந்து குறைந்துள்ளன. குறிப்பாக தெலங்கானா அதிக பிறப்பு விகிதத்தையும் பினாங்கு மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும் பதிவு செய்தன. மொத்த பிறப்புகளில் மலாய் இனத்தவரின் பிறப்புகள் 65.7% பதிவாகியுள்ளன. சீன இனத்தவரின் பிறப்புகள் சற்றே அதிகரித்தாலும் இந்திய இனத்தவரின் பிறப்புகள் குறைந்துள்ளன. மேலும் நாட்டின் மொத்த கருவுறுதல் விகிதம் ஒரு பெண்ணுக்கு 1.6 குழந்தைகளாக குறைந்துள்ளது. இது 2013ஆம் ஆண்டு முதல் மக்கள் தொகை மாற்றீட்டு நிலைக்கும் குறைவாகவே உள்ளது. இதற்கிடையில் இறப்பு எண்ணிக்கை சற்றே உயர்ந்து 1,98,992 பதிவாகியுள்ளது. இது குடும்ப விருப்பங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களையும் மலேசியாவில் உள்ள பரந்த சமூக மாற்றங்களையும் பிரதிபலிக்கும் வகையில் மக்கள் தொகை போக்கில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை எடுத்து காட்டுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.